நாடு உஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம். அங்க பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம். அந்த பொன்னிமலை நாடு வீரமலக்காடு சாபகம் பிறந்த இடம் சமுத்திரத்தில் இடபிடிக்க இன்னைக்கு அண்ணமார் பிறந்த இடம் அகிலம் எல்லாம் பேர்வாங்க. இன்னைக்கு அமரகுந்தி எல்லை விட்டு ஆனந்த காட்டை விட்டு பொன்னிமலை நாட்டை விட்டு வீரமலை எல்லை விட்டு ஆத்தாருக்கு அணி தங்கமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஓடோடி வாங்கலம்மா இந்நேரோ வேளையிலே. அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே. ஆளாடு கோடாடு அழகு பொன்னி வளநாடு முதலூர் பட்டணம்மா 9 தலவாசம். பாச்சலூர் பட்டணம்மா 18 தலவாசம். அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே. நாடு ஊரான நல்கோட்டை விஜயவாளன் சம்பளம் போட்டு விஜயவாளன் நாடு இருந்தான நல்கோட்டை தங்கந்து இருப்புகள தரபோட மேற்புகள அண்ணந்து இருப்புகள அகிலாண்ட மேற்புகள பொன்னத்தாளத்த பஞ்ச காடான மேற்புகள அல்ல தவஞ்சளவர் காணி தங்கம்மாவ உத்தரவு தங்கோடுக்க ஏ தங்கமே நீ ஓடோடி வாங்க ஆளம்மா. உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசி சத்தியம் தவறாது மேகொத்தைத்து வீதியிலே அண்ணம் படுகளத்தை அருக்காணி பொருட்களத்தை தம்பி விடுகளத்தை இந்த பொன்னரு பொருட்களத்தை போட்டு எழுப்ப வேணும் எனக்கு உத்தரவு கொடுக்க ஆத்தா அருக்காணி தங்கமே நீ எந்த முகம் போனாலும் இந்த முகோடோடி வாங்கலம்மா. இன்னைக்கு தங்கம் பெருப்புகளே தாமரையா விருப்புகளே அங்கம் பெருப்புகளே அருகாலம் திருப்புகளே இந்த படுகள வீதியிலே நான் பார்த்து போட்டு எழுப்பு அப்பா உத்தரவு கொடுக்க பொன்னிமலை நாடு வீரமலக்காடு எல்லையான எல்லை விட்டு 72 காட்டு விட்டு கொல்லாதோசம் விட்டு இந்த கொத்தையத்து வீதிக்கு ஓடோடி வாங்கலம்மா. அண்ணமார் படுகளங்கிறது ஒரு நாள் நடந்தது. ஆனா அந்த போர்க்காலம் நடந்தது 3 நாள். கதையா படிச்சா 48 நாளைக்கு படிக்கணும். இன்னைக்கு காராள வம்சத்துல வரகுண்ணா பெருங்குடியாங்கூட்டத்துல பிறந்து மேலான காரால்னா நம்ம மனுஷோட மனுஷனா இருந்து வாழ்ந்த தெய்வங்கள் அந்த அண்ணமார் சாமி. தாமரையா பிறந்தது மணியங்குளத்துல, மோகனூர் மணி இருந்தா அவங்களுக்கு குலதெய்வம். பொன்னர் சங்கர் பிறந்தது வரகுண்ணா பெருங்குடியாங்கூட்டத்துல. தாமரை அரியநாச்சிக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் ஊரா மலடியும் மலடின்னு பேசுறாங்க. ஏன்னா என்னைக்குமே ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா ஆம்பளை யாருமே பேச மாட்டாங்க, பொம்பளையில் தான் பேசுவாங்க. அவன் நினைச்ச பக்கமெல்லாம் சாமியா நினைச்சு அழுதாளா, ஒரு கல்லை கண்டாலும் கடவுளா நினைச்சாளா, ஒரு ஓட்டை கண்டாலும் கடவுளா நினைச்சாளா, ஒரு மரத்தை கண்டாலும் கடவுளா நினைச்சாளா. இன்னைக்கு அம்மாலடி அம்மாலடி இன்னைக்கு என்ன வையகமும் பேசுறாங்க. இன்னைக்கு பூக்கா வரடின்னு என்ன பூலோகம் பேசுறாங்க. இன்னைக்கு காய்க்கா வரடின்னு என்னைய கலியோகமும் பேசுறாங்க. அப்பா ஈசம் பெருமானே இன்னைக்கு உலகம் படி இழந்த இந்த ஒரு பவத்தில் படி இழக்கும் உனக்கு நேரமும் தான் இல்லைன்னு அந்த குண்ணாங்கல் காட்டுக்குள்ள குண்ணாங்கல் பாறை மேல உட்காந்துட்டு அழுன்னு அழுகிறாளா. அன்னாடு பொண்டாட்டி அழுத்தே இருந்த குடும்பத்துல சந்தோஷமா இருமா. குண்டையாக்கவண்ட பார்க்க வரைக்கும் பாத்து போட்டு வந்து குண்ணாங்கல் பாறை பேத்தரிச்சுட்டேன். இந்த பாலாப்பாடம் உண்டு எங்க போனாலும் இப்படி அழுது தொலைகிறாளே அப்படின்னு சொல்லி கடைசியிலே அந்த பாறை இருந்த இடத்திலே பழமா முளைச்சானா, தேரை இருந்த இடத்திலே தினமா முளைச்சானா. ஈசம்பெருமாள் வந்து மாயவன் என்ன பண்ண மாரடு வேடத்துல வந்து வரம் கொடுக்க நீ போய் தவசு இருக்கணும்னு 21 வருஷம் தவம் இருந்து 3 பிள்ளைகளை பெற்றுட்டு வந்தா. கதையை படிச்சா 48 நாள் ஆகும். சுருக்கமா சொல்றேன். ஆளாத்தா கவண்டமாங்க கோலாத்தா கவண்ட கோலாத்தா கவண்டமாங்க குணடையா கவண்ட குணடையா பெத்தது ராசமன்னர் 2 பேரு, அண்ணனும் தம்பியும் பொன்னர் சங்கரன் பேரு.
வடக்கடை குடைச்சு அண்ணன் பிறந்தா, இடக்கடை குடைச்சு தம்பி பிறந்தா, தாமரையா பெத்தெடுத்த தவ புதல்வி ஒருத்தி தான் பிறந்தா நேரா. அப்படி பொண்ணரைச்சு பொட்டு வச்சு பொன்னரனு பேராயி, சங்கரைச்சு பொட்டு வச்சு சங்கரனு பேராயி, இன்னைக்கு வளச்சாளாஞ்செல்லாண்டி வேறு வச்சா பெரியக்கா, இன்னைக்கு பாலை ஊட்டினவ செல்லாண்டி வயிறு வச்சவ பெரியக்கா. அப்படி பொன்னர் சங்கர் வளர்ந்து ராசுவட்டமாயி அருக்காணி தங்கம் இல்ல ஆசார தண்ணியில தங்க தூண்டில் தொட்டி கட்டி ஆடிட்டு இருந்தா 1000 பேர் தாதி மாதிரி இருந்தாங்க. பண்ணி மேல சண்டை போகாதுன்னு சொன்னா கேட்கல. அண்ணா அது பண்ணின்னா பண்ணி அல்லோ பண்ணி அல்லோ அண்ணா கொல்ல வந்த கூத்து வேணோ கொம்பனுன்னா கொம்பனல்லோ கொம்பனல்லோ அண்ணா கொலகார பண்ணி என்ன நாலு காலு சட்டை நாடு தலை சுட்டி வாழும் மங்கள் அண்ணா பூவாளி அண்ணா வாராதரத்து கட்டு வாலியா என்று சொல்லி கேட்கல. சண்டை மேல போனாங்க. கல்லுக்கட்டும் புள்ளாரு கால்வடைய வெள்ளத்தடா ஒரு முடி கெடுக்க ஏழா தரைச்சு கண்ணமாரு கத்தி எடுத்து பக்கா வெட்டி போய் வட்டி வாழை எடுத்த பக்கா வீசி போர் சாச்சி வேட்டுவப்படைய வேரோட அழைச்சு கருவறுத்து மாயவம் பார்த்த வருஷம் 16 வாலி 90 ஆயுசு முடிச்சது. தானா செத்தாத்தா ஆச்சு, ஆறு கொள்ள முடியாது. அப்ப தானா சாவணும்னு என்ன பண்ணணும், ரோஸ்ட் தூண்டோம். மாயவன் எடுத்துட்டான் பொண்ணு அங்க மறைஞ்சிருச்சு தாக்குதடா. அங்கே சின்ன மேச மசுரன்னு போவோம். உசுரவிட மானம் போச்சு. இன்னைக்கு காராள வம்சத்துல பிறந்து இன்னைக்கு வருஷம் 16 வாலி 90 கட்டியாண்ட பரம்பரையில இன்னைக்கு எனக்கு மசுறு போச்சுன்னு சொல்லி கோபம் பொறுக்காத சின்ன மேச துடிக்கும் கோபமாவோ அந்த அம்பல் உளுந்து சின்ன நெஞ்சத்தை வில்ல முறைச்சு பெரிய நெஞ்சத்தை திருமக்கொள்ள சாம்பகஞ்சத்தை அத்தமல்ல மைத்திரையும் காலாதான் முதிச்சு வில்லு நாடுல தொங்கிட்டு செத்தாங்க. இப்ப படுகளை முழுந்தாச்சு ஆச்சுக்கண்ணுங்களா. பாட்டு படியில சாமி வந்தா அருள் வந்து ஆடுறியோ பத்திரமா ஆடுங்கோ, சேர உடைச்சு போடாதீங்க. முத்தூர் குப்பையன் கோயில படுகளம் பாடி 67 சேர உடைச்சு போச்சு. அதனால அருள் வந்து ஆடுறியோ அருள் வந்துட்டா வீட்டுக்கும் போகாதீங்க, அங்க போய் படுகளம் முடிச்சு எழுப்ப முடியாது. அமரகுந்தியில 267 படுகளம் போட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம காளியாத்தாளுக்கு கட்டுக்கட்டி காவு கொடுத்துருக்குறேன். சாமி பாரு, சாமி அழைச்சு விடுறேன், அழைக்கிறையோ கீழே காங்கிரீட் தர மண் இல்லை, பொத்துன்னு கீழே விழுந்தா அடிபட்டு போகும். அதனால சாமி ஆடுறையிலும் உஷாரா ஆடிவாங்க. இப்ப படுகளை காட்டுக்கு போறோம். அருக்காணி தங்க வீட்டுல இருக்கிறா படுகளம் வந்தாச்சு. இன்னைக்கு இளவானா போன் பண்ணி சொல்லலாம், நான் 2 நாள் போயிட்டாங்க வாங்கான்னு. ஒரு காலத்துல மாதாரிமார்கள் விட்டு இளவு செய்ய சொல்லுவாங்க. இப்போ போன் வந்துருச்சு. அப்போ அந்த காலத்துல தெரியாது பள்ளியில் என்ன நடக்குதுன்னு இங்க கொத்தையத்துல தெரியுமா, யாராலும் சொன்னாதான் தெரியும். இப்போ போகும்போதே சொல்ற அருக்காணி தங்கம் என்னங்கிற, நீங்க சண்டைக்காட்டுல ஏதாவது செத்துக்கத்து போயிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், தெரியாதுல்ல, எப்படி தெரியும்னு கேட்கும்போது படுகளை முழுந்துட்டா வயசுக்கு வராத ஒரு பொட்டப்புள்ள வேணும், ஏதோ ஒரு பொட்டப்புள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தீர்த்தம் போட்டு அழுப்பிருக்கு. அப்போ அணையா விளக்கு வச்சு உடையா கண்ணாடி வச்சு நிலக்காளு தானே வச்சு அடக்கோழி தானே வச்சு காராம்பசு மாடு களத்தில் இழுத்து கட்டி இன்னைக்கு ஆனை கட்டும் கட்டுத்தாரே, 5 விளையும் மண்ணு குதிரை கட்டுத்தாரே, ஓடா விளையும் மண்ணு சொல்லி சாவந்தர் விட்டு சிறப்பால மேல விட்டு அள்ளிதாரம் விட்டு அனப்பால மேல விட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. 6 அடையாளம்: நிலக்கண்ணாடி உடையி, அணையா விளக்கு அணையி, அடக்கோழி சாவு, புனையில் பாம்பு விரிகி, காராம் பசுமாடு கரகன்னு போடு, குதிரகட்டும் கட்டுத்தார கொட்டை முளைக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அன்னமாரு செத்துன்னு அணையா விளக்குடையோ நிலக்கண்ணாடிதானையோ இன்னைக்கு காராம் பசுமாடு கரகண்ணின்னு அடக்கோழி சாவு புனையில் பாம்பு ஆளுக்குன்னா விரிஞ்சு அங்க துள்ளுகடா பூச்சி போலே அங்க துள்ளி விழுந்து மாண்டதம்மா. இப்போ இளவாய் போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னமாரில பார்க்கணும். இவளுக்கு இன்னொரு ஆசைனா உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசைக்கு நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்லக்கூடிய மும்பிராணி இருந்தது அவளுக்கு. அவ போகும்போதே சொன்னா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவளுக்கு தெரியும். ஆனா படுகளக்காடு போய் அன்னமார்களை எழுப்ப வேணும். நம்ம பத்திரித்தனத்தினால அன்னமார் எந்திரிச்சு நம்ம கூட கூட்டிட்டு வந்துடணும்னு அவன் பக்தி மேல அவ்வளவு ஒரு அபார நம்பிக்கை வச்சிருந்தா. படுகளக்காடு போறோம். என்ன விதம் எழுது போறா, அருக்காடி தங்கை நேர வேளையிலே அண்ணா உனக்கு கல்லோதளம் வாணி கல்லோதளம் வாணி, அண்ணா உனக்கு கனகாமோ வஞ்சும் மத்த கனகாமோ வஞ்சும் மத்த,
அண்ணா உனக்கு பூலோகம் பஞ்சுமத்தை பூலோகம் பஞ்சுமத்தை அண்ணா உனக்கு கட்டி பேரம்பும் உண்டு கட்டி பேரம்பும் உண்டு அண்ணா உனக்கு கட்டி அளவாசால் உண்டு கட்டி அளவாசால் உண்டு அண்ணா அண்ணா உனக்கு மாளி பேரம்பும் உண்டு மாளி பேரம்பும் உண்டு அண்ணா உனக்கு மாளி அளவாசால் உண்டு மாளி அளவாசால் உண்டு ஆனா அண்ணா அண்ணா அட எம்பரப்பும் சண்டாளா எம்பரப்பும் காராளா அட எம்பரப்பும் சந்தனமே மாண்டு மடிச்சிங்களா மண்ணுலகம் போடிங்களா நீங்க செத்து படிச்சிங்களா அண்ணா நீங்க சிவலோகம் போனீங்களா என்று சொல்லி அழுது புலம்பி அருக்காணி தங்க நடையா நடக்கையிலே அரக்கு மாளிகையிலே பெரியனும் பொண்டாட்டி பேசா திருமுகம் சின்னனும் பொண்டாட்டி சிரிக்கா திருமுகம் பச்சாய் பவளாய் 2 பேர் தாய்மாம் பிள்ளைய சாசனக்கல் அடிச்சு வச்சு 11 பிள்ளைங்க கூட பிறந்தது எல்லாம் பொறியார சுட்டு கொடாப்புல போட்டு மூடிட்டாங்க நங்கையக்காரிங்க. ஏன்னா தாமரையாளுக்கு குழந்தை இல்லை. அந்த பலாப்போன நாய் நம்ம பிள்ளையை பார்த்தா எல்லாத்துக்கும் தோசம் வந்து சேருபண்ணு அங்க பொரியோட தான் நினைச்சு கொடாப்பில் மூடா இன்னைக்கு பச்சாய் பவளாய் 2 பேர் இருந்தவரை 9 பிள்ளைய மாண்டு மடிச்சாங்க மண்டலம் போனாங்கோ. ஆத்தா தாமரையா சாசனக்கல் அடிச்சு மாயம் பெருமானம் எடுத்து 60 அடி சாசனக்கல் அடிச்சு வச்சா நான் வரத்துல 2 பசங்களை வரமாக்கிட்டு வருவேன். அதை பச்சாய் பவளாய கொண்டு சிற போடாம கண்டு சிற போட்டு எடுத்துக்கிட்டு போவன்னு சொல்லி இன்னைக்கு 7 தர கட்டி 7ஆம் தரையிலே வெள்ளி இளவரல செஞ்சு நெத்தி இளதலகமிட்டு கத்தி முனையில தாலி கட்டினாங்க அண்ணமாருக்கு 2 பேர். ஏன்னா மன்னருக்கு அந்த காலத்துல அவி போய் தாலி கட்ட மாட்டாங்க. இது வரலாறு. எந்த மன்னனுமே தொட்டு தாலி கட்டினதா வரலாறு இல்லை. அவங்களுக்கு வெள்ளியிலையோ தங்கத்திலையோ கை செஞ்சு அந்த கை தான் போய் கட்டுமா. தாலி எது எடுத்து கொடுக்குமா அவங்க இருக்கக்கூடிய வீர வாழ்த்தா தாலி எடுத்து கொடுக்குமா. அப்படி வெள்ளியிலே விரல செஞ்சு தங்கத்தில் வாழாலே தாலி எடுத்து தந்து கொண்ட மாதிரி 2 பேரும் எனக்கு தாலி கட்டுனாங்க. வருஷம் 16 வாலி வந்து 100 அவிக்கிட்டு நாங்க 3 ஆண்டு காலம் பொழைச்சோம். இன்னைக்கு நாங்க இன்னும் கண்ணிகளிலேயம்மா எங்களை 8 நுபாக்களை ஏறெடுத்து கேட்கல நாங்க வரமாட்டோம்னு சொல்ல கொண்டாட்டி நம்ம ஓட புடைச்சா நம்ம செத்து போனா நாளைக்கு நம்ம செத்த அளவுக்கு வருவா. டைவர்ஸ் வாங்கிட்டு போனா வருவாளா? பொழைக்கவே மாட்டோம்னு சொல்றோம். பிடிக்காத கொண்டாட்டி எவ்வளவு அளவுக்கு அவி 2 பேர் வள்ளின்னு சொன்னே 6 அடிக்கு உந்தலாவ தொட்டு கோதி வச்சாய் பவளாய் 2 பேர் இருந்தானே அரக்கு மாளிகைக்கு 10 இறச்சி வச்சு அந்த பச்சை மரம் தெரிச்சால எங்க அருக்காடி தங்கமாவோ பச்சை மரத்தை பத்தி எரிச்சு அந்த சுவாலை எரியிலே வேகா சுடல் உண்டாகாதாளி அங்க கடியா சுடல் கிடைச்சது ஒரு தாளி காலுக்கோ மட்டி கழுத்துக்கோ முத்து தேலுக்கோ தொலையிட்டு அந்த கட்டின தாலி மண்ணமாறு கட்டின தாலியுமே அவி ஓடுற மெட்டியுமே வேகல அந்த 6ஆம் சுடல் வேகா சுடல் எடுத்து மடியில கட்டி ஆக கொட்ட ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போனான். என்னன்னா இந்த பூமியில உசுருள்ள வரைக்கும் இந்த பூமி நிலைக்கு வரைக்கும் பச்சாய் பவளாய் 2 பேரும் பொன்னரளி தங்கரளி பூவா போக வேணும். அவங்களுக்கு என்னைக்கு வாடாது இருக்கு வேணும். இன்னைக்கு எத்தனை பஞ்சம் வந்தாலும் அரளி செடி வாடி இருக்குதா? எத்தனையோ தண்ணியே இல்லைனாலும் அரளி செடி வாடாது. அப்படி பச்சாய் பவளாய் 2 பேரும் பொன்னரளி தங்கரளியா போய் நின்னாங்க. அவ இன்னொரு வரம் கேட்டாங்க. நாங்க தான் எங்களை எரிச்சு கொண்டு போட்டையே அண்ணமார் எப்படி அடையாளம் காட்டுவேன்னு சொன்னும் போது இந்த பத்தினி தெய்வங்கள் 2 பேர் அண்ணங்கூட்ட பொழைக்கலையே தவிர அவங்க கற்பு இழக்காத தெய்வங்கள். அண்ணமார் காட்டுல போய் நிக்கையிலே பெரியண்ணங்கிட்ட பொன்னரளி பூ பூக்கு சின்னங்கிட்ட தங்கரளி பூ பூக்கு போய் பாருன்னு சொல்லி வரம் கொடுத்து அனுப்புனாங்க. வாங்கி மடியில் கட்டிய வருஷத்தோர் தேரடிச்சு எடுத்து மடியில் கட்டி இல்லதோர் தேரடிச்சு எங்க அருக்காணி தங்கம் இன்னைக்கு என்ன விதம் போரா வடுகளக்காடு நோக்கியே பால் காசு கெடுத்தாட்டமே அப்படி போறான். இப்போ நங்கையா கொடுத்த 2 பேர்த்தையும் கொண்டாச்சு. மடியிலே அவகிட்ட தாலி தரப்பட்டு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அவ நடந்து போவையிலே அத்துவானக்காடு அம்மா அங்க அத்துவானக்காடு அம்மா அரஞ்சேச்ச வாழியம்மா ஒட்டி பெறவெடுத்து தங்க பெறம்போடி எங்க தாயாரு காணி என்ன விதம் அழுது போறாய் நேர வேளையிலே அன்னைக்கு முத்து பாவாளம் இல்ல 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 அங்கே மொல் போடுச்சு வேகுதுங்க மொல் போடுச்சு வேகுதுங்கோ முத்து பாவாளம் போடி முத்து பாவாளம் போடி
இருக்குதுங்கோ தங்க பவள போடி தங்க பவள போடி இன்னைக்கு தாளால இருக்குதுங்கோ தாளால இருக்குதுங்கோ அண்ணம்மாரே நாடுகளப்போ அண்ணம்மாரே நாடுகளப்போ ஐயா அடிவாடி தாமரையா வெத்தெடுத்த தாமடியே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காடி தங்கம்மே பொன்னி வாழநாடு போராடனல் கோட்டை தங்க வாழநாடு தாமரனல் கோட்டை ஆனந்தாவாடி எல்லோ வருஷஞ்சோலைக்காளியே பொன்னந்தாவாடி எல்லோ புறஞ்சோலைக்காளியே கொத்தைய வீதியிலே கட்டாரை கட்டாவித்து கருவாரி வேற வச்சு காளியம்மாருளாளே பிரியம்மாருளாளே இங்க காவலுக்கு நின்னவாளா ஆளாளும் பேரானவா அருக்காடி தங்கமாவா ஆடி தவறாளா பொன்னாட வேறி வச்சு உலகம் தாங்கிடுங்க அண்டங்கெடுங்க ஆகாசம் தூள் பாருங்க பொன்னாட ஒண்ணும் பாபா பொருளோடி வாராளியா தாயே தங்கமே எனக்கு உத்தரவு கொடுக்க ஒரு கோடி வாரும் அம்மா இன்னைக்கு பத்திரி தெய்வமாக பறந்தோடி வாரும் அம்மா வாராளே அருக்காணி வாராளே தேடித்த வாராளே தினமோடி வாராளே பொன்னாட பொன்னாருங்க வேறாட வேறாடிங்க வாராளே தங்கம்மாவோ வாராளே தங்கம்மாவோ மண்ணப்பா கந்தாவாளா மதுக்கார செல்லாண்டி பூமி வாகந்தாவாளா புதுக்கல்லு போட்டாவாளா நாடு வாகந்தாவாளா நாடு வாகந்தாவாளா பத்தினி தெய்வம்மாவா பறந்தோடி வாராண்டு முத்தாமி தெய்வம்மாவா ஊடோடி வாராண்டு வீதியில் பொண்டுகளா வெளிவாச கூட்டுறாங்க நாட்டிலே பொண்டுகளா நடுவாச கூட்டுறாங்க பச்சரிசி மக்களா பாதையில போடுறாங்க தீதம் இறக்கிறாங்க திருநீர் சூடுறாங்க பாலை இறக்கிறாங்க பல நீர சூடுறாங்க தங்கமரா தருமமுள்ள அங்கமரா சிங்க போல ஆடி வரா சீருடனே பாடி வர தேடி வரா எங்க வர இங்க வர அந்த வர தங்க அடி இந்த வர தங்க ஆடி வர தங்க அடி ஓடி வர தங்க காலுக்கத்தான் ஜலங்க கட்டி அழுத்துலதான் மழை விட்டு நெத்தியில திலகமச்சு நினப்பு போல உருக்கிக்கிட்டு காளியம்ம கோயிலில கருவாரி வாசலில ஆடி வர தங்க அவ ஓடி வர தங்க எழுந்து வர தங்க அட வேட்ட வர தங்க வெள்ள நல்ல குதிரையில வேட்டையாடு வேலையில் தங்க போல சிங்கமிட்டு தருமமுள்ள பத்தினிய உத்தரவு கொடுக்க வர ஓடி வர தங்க அவ தேடி வர தங்க ஓடி வர தங்க அவ தேடி வர தங்க நெத்தியிலே ஆத்தா நெத்தியிலே அம்மா நெத்தியிலே தாயார் நெத்தியிலே வேப்பிலைய கையில் எடுத்து அண்ணாமலை என்ன சொல்லி இந்த வராதங்க அவ எழுந்து வராதங்க 60 அடி தவசுமப்பா ஆடி வருக வேலையப்பா 1 அடி தவசுமப்பா ஓடி வருக வேலையப்பா ஓடி வராதங்க இட தேடி வராதங்க மழை போல மழைய குட்டு மாமலைய வில் வளைச்சு வில்லு மேல ஏறிக்கிட்டு வெளியே வராதங்க அவ தேடி வராதங்க புத்தமாவும் பத்தினியா ஒரு சொல்லு வசகிய சத்தியத்தை தவறாத தெய்வம் இங்கே ஆடி வர உத்தரவு தாடி அடி ஓடோடி வாடிய
உத்தரவு தாடி அடி ஓடோடி வாடி கழுகு தலக கட்டி கழுத்து மேல முத்து மணி தோலையிலையோ துளசி மணி தொப்புளையில வீரமணி எழுந்து வர தங்கம் அவ தேடி வர தங்கம் அண்ணமாரு படுகாலத்தை போட்டெழுப்ப வேடு பாப்பா உத்தரவு தாரமண்ணு வண்டியாடி நின்னு நான் மறு ஆடி நின்னு வேப்பிலைய கையில எடுத்து எடுத்த நல்லா வேலை எடுத்து காப்பிலைய கட்டி அவ அடி வர தங்கம் அவ தேடி வர தங்கம் பத்திடியா தெய்வ பாபா பரிசமுள்ள தேவதைய அக்கமெல்லாம் போட வேலை ஆடி வர தங்கம் அவ தேடி வர தங்கம் காளியம்மே வாசலில கருவா ரெண்டு வச்சு கடத்த பொங்க கூட்டி ஒரு பறவையிட போட்டி பச்சரிசி பொங்க வச்சு மாவிளக்கு ஒளிக்கு வச்சு தேடி வாடி தங்கம் அடி திட்டமுள்ள தங்கம் அடி வர அருக்க அடி ஓடி வர தேடி வர சாமி அட உத்தரவு தர சாமி அவ தேடி வர சாமி அட உத்தரவு தர சாமி ஒத்தி மேல வட்டி வச்சு வறுக்கடத்த மேல வச்சு எந்த வர தங்கம் அவ எழுந்து வர தங்கம் பதினெட்டாலும் போர்க்களமா பக்குவமா விரதம் இல்ல ஆட்டு ரத்தம் அடினாக்க நனையிலையோ மகமூடி தேடி வராரே மூடி எடுத்து வச்சார் கால எங்க பொத்தாளக்கு கட்டி கட்டி பொண்ணு மேல பொண்ணு போட்டு கட்டி வைக்கும் கால்களுக்கு பெருக்களம் போ சல்லாடாம மாத்தி வைக்கும் கால்களுக்கு பள்ளிய போ சல்லாடாம போட்டு வைக்கும் கால்களுக்கு பொருச்சம் போ சல்லாடாம ஓடி வர தங்கம் என தேடி வர தங்கம் அருக்காடி தங்கம் அவ அவசம் உள்ள தங்கம் பத்தினியா வைபோலஞ்சு பக்குவமா வர கொடுக்க அருக்காடி படுக நான் போட்டெழுப்ப வேடு அண்ண மாறே நானே தம்பி மாறே நானே பொண்டருக வார அவ பூ போட்டு தார சங்கருக வார அவ சரச போட்டு வார ரெண்டு அருவா கையில எடுத்து வீசு மல்லா வீசி கத்திக்கு தையல் கடுக்கு கடுத்த போல வெட்டுதுங்க ஓடி வர அண்ணா அட தேடி வர அண்ணா ஓடி வர அண்ணா அட தேடி வர அண்ணா எலும்பு செய்ய கையில் எடுத்து இடத்த பக்கம் மாறு ஓட்டு மாறு மேல கைய வச்சு அழுது வர பார்த்து அவ அருகாடியும் பேத்து அழுது வர பார்த்து அங்க அருகாடியும் பார்த்து 60 அடி பெருந்தவசம் வேளாண பெரிய காலம் உட்கார்ந்த மாறி அவ பெரிய காண்டி பாரு உட்கார்ந்த மாறி அவ பெரிய காண்டி பாரு சிங்கப்பொழி அவளப்பா சரசு மேல அவளப்பா பங்க போல நாய எடுத்து வங்களங்க தேர் எடுத்து பாம்புகளை விட்டா அவ படதறிஞ்சு எடுத்தா பாம்புகளை விட்டா அவ படதறிஞ்சு எடுத்தா பத்திரி தெய்வமே அருக்காடி தங்கமேடா கூப்பிட்டு அழைக்கிறானே அடி பட்டியிட்டு நான் அழைக்கிற அவராசி குரல் கேட்கலையோ நான் தட்டையிட்டு நான் அழைக்கிற தாமரைக்கு கேட்கலையோ அடி உத்தமாவத்திரி ஒரு சொல்ல வார்த்தைக்கு அடி சத்தியம் தவறாத தெய்வமே நான் படுகளை காட்டிலே நான் பாவி முகம் பார்க்கும் நீங்க அந்த மாதிரி நான் எழுப்போ எனக்கு பள்ளிச்சாரம் கொடுத்து நீங்க மகிழப்பு எடுத்து தாயே தக்கமே அடி பத்திரி தெய்வமே அடி பரந்தோடி வாங்கலாமா அடி சிறசேரி வாங்கலாமா நீங்க செந்தர பூ போட்டு நீங்க செவந்தி கால் மாத்தி நீங்க பத்தள பூ போட்டு நான் பரதேட்டு கால் மாத்தி அடி தக்கமே இந்த கொத்தையத்து வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் அந்த பொடிவள ஆட்ட விட்டு வீரவள காட்ட விட்டு எல்லவள தாண்டி எங்க தங்க வாராளா எங்க தங்க வாராளா உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசகியே சத்திய தவறாத தெய்வம் நீங்க என்ன விதவாரா அடி வராதங்க அவ ஓடி வராதங்க அடி வராதங்க அவ ஓடி வராதங்க அடிகளை காட்டனைக்கு தேடி வராதங்க அடிகளை காட்டனைக்கு தேடி வராதங்க பத்தினியாதங்க அவ பறந்தெடுத்ததங்க இந்த வராதங்க அவ அந்த வராதங்க இந்த வராதங்க அவ அந்த வராதங்க எனக்கு அவ
கையில் எடுத்து வெறு வளர்த்த பால் எடுத்து அழுக்கு போல கட்டு எடுத்து கட்டு மேல கட்டு அடி வர தங்கம் அவன் திட்டமுள்ள தங்கம் அடி வர தங்கம் அவன் அருக்காடி தங்கம் உத்தமவ பத்திடியா ஒரு சொல்லு வாசகி கட்டியத்தை தவறாத தெய்வம் அவ மலையொன்று போடு மாலையொன்று போடு தங்கத்துக்கு போடு ஒரு மாலையொன்று போடு அடி வர தங்கம் அவன் திட்டமுள்ள தங்கம் அடி வர தங்கம். இப்படி அன்னம் படுகளத்தை போடணும்னா இப்படி உத்தரவு இருந்தா தான் போட முடியும். வெடி வெடி ஆடி அருள் வள்ளினா நான் போட முடியும். ஏன்னா நீங்க நாளானி கும்பாசம் வச்சுக்கிறீங்க, இன்னும் ஆத்தா கொழுவல் இருக்கிறா. இன்னைக்கு ஆவலுக்கு எல்லைக்கு 16 ரிஷிமார்கள் இருக்கிறாங்க. அந்த கட்டை உடைச்சு வாரக்கத்தை இவ்வளவு நேரம் எந்த ஊர்லயும் இவ்வளவு நேரம் பாடுறது இல்லை. அதனாலதான் எலுமிச்சங்காவு கொடுக்கறது. இந்த காவு கொடுத்து கட்டை உடைச்சு ஆத்தா வாரக்கு நேரம் ஆயிருக்குது. காளிமனை பத்தியா செவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீதிலேறி பவனி வருவா. செவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீதிலேறி பவனி வருவா. அம்மா அம்மா எங்க காளி அம்மா அருதரவேட வாடி அம்மா. அம்மா அம்மா எங்க காளி அம்மா அருதரவேட வாடி அம்மா. பொன்னாட பொண்ணெடுத்து காலும் தருவா, பூப்பாளையாச்சி அவ கவனி வருவா. பொன்னாட பொண்ணெடுத்து காலும் வருவா, பூப்பாளையாச்சியில பவனி வருவா. அம்மா அம்மா எங்க காளி அம்மா அருதரவேட வாடி அம்மா. அம்மா அம்மா எங்க காளி அம்மா அருதரவேட வாடி அம்மா. அப்படி அன்னம்படுகளத்தை அருக்காணி பொருட்களத்தை அருக்காணி தங்கமவா என்னவது அழுது போறாய் நேர வேளையிலே சாமி தங்கத்தை அழைச்சாச்சு. இந்த படுகளம் பார்த்து படுகளம் பாடுனா பால் காசுன்னு ஒன்று வாங்கும். அதுவும் இந்த கோயிலுக்கு போய் சேர்றதுங்க. முன்னால வெத்தலை வாக்கில் தட்டம் வச்சிருக்கிறேன். 6 நாள் என்ன முடியுமோ கொண்டாந்து அந்த சாமி காணிக்கு கொடுக்கணுங்களா. அப்படி அன்னம்படுகளத்தை அருக்காணி பொருட்களத்தை தங்கம் படுகளத்தை தாமர வெத்ததவ புதவி பொருட்களத்தே. அண்ணா உனக்கு வேலையோ வளைச்சிருக்கு, அண்ணா உனக்கு வாழ நடவு போட்டு இருக்கு. அந்த வாழ நடவுக்குள்ள மல்லி வடத்திருக்கு. அண்ணா அண்ணன் மல்லி வடத்திருக்கு, மயிலம்பு போத்திருக்கு. அந்த மயிலம்பு வாசத்துக்கு மயக்கம் பண்ணு நான் இருந்து மயக்கம் தெரியாம மாயோல வந்தது என்னவோ. அண்ணா இன்னைக்கு சுழியா சுழிச்சிருக்கு, அந்த சுழி நடவு போட்டு இருக்கு. அந்த சுழி நடவுக்குள்ளால சொல்லி வடந்திருக்கு, தொடல மல்லி போத்திருக்கு. அந்த சொடல மல்லி வாசத்துக்கு இன்னைக்கு தூக்கம் நான் இருந்தேன். அண்ணா தூக்கம் தெளியிலேயே தூதுவாழ வந்தது என்னவோ. ஆனா அண்ணா அண்ணா என்று அழுது புலவும் போது இன்னைக்கு அவளுக்கு காண்டி மாதா பாரவதடி தவசு தவசு மேல தவ கணந்து போச்சு. யாரோ ஒருத்து மாநில பண்டிகை கொத்தைத்து வீதியில் அழுதுட்டு போனா 6 மந்த் எட்டி பார்க்க மாட்டீங்களா? எனக்கு அழுதுட்டு போறாள் என்ன ஏதுன்னு. 6 விட்டானா முதல் அவ சாவி 6 விட்டா ஆனை புலி சிங்கம் கரடி நாயி நரி மகாமுனி பாம்பு எல்லாத்தையும் விட்டா. 6 வந்தாலும் அழுதுட்டே நிக்கிறாங்களே தவிர ஒருத்தர் போய் இன்னத்துக்கு தான் போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 6 வந்து கேட்டாலும் 6 மணி நாடு கோநாடு அழகு பண்ணி வெள்ளநாடு குஞ்சலூர் பெட்டரும் தலவாசம்
பாச்சலூர் பட்டணம் 18 மாசம் திருக்காம்புலியூர் சின்ன புலியூர் காராள வம்சத்துல பிறந்த நாடு. நீங்க எங்க அண்ணமார பார்த்து படுகளம் எழுப்ப போறேன்னு இருக்கான்னு சொல்ல இன்னைக்கு என்ன விதம் அழுகுதம்மா. மாடு கோட பூடிக்கு அங்க மஞ்சு வந்து தாளாட்டு தாளாட்டு. பிரியங்கோட பூடிக்கு அங்க வில்லற தாளாட்டு தாளாட்டு. கொக்கு கோட பூடிக்கு அங்க கொண்டரளி தாளாட்ட தாளாட்டு. சிங்கோட பூடிக்கு அங்க சித்தருப்பு தாளாட்ட தாளாட்டு. தாளு கோட பூடிக்கு அங்க தர்மமுள்ள பத்திரியும் தாளாட்டு. அப்படி அழுது போவையில யாரு வந்து பார்த்தாலும் போய் சொல்ல பண்ணுங்கிறாங்க. ஒரு ஆளை போய் பள்ளியில பார்த்துட்டு வானா அவன் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் விஷயம். போனாலும் எப்படி தெரியும்? கடைசியில் யாரு வந்தா தெரியுமா? அந்த ஆத்தா காண்டி மாதாவே தவ சுட்டு கீழே இறங்கி யாருன்னு பார்க்க வரா. அங்க 60 அடிக்கு நிக்கிறான். இவளுக்கு பார்த்தா ஆணுன்னு தெரியல பொண்ணுன்னு தெரியல. 1000 வருஷமா தவசு இருக்கிறதுக்கு முடியல. எப்படி இருக்கு? மேப்பாதி ஆம்பளையா தெரியுறா, கீப்பாதி பொம்பளையா தெரியுறா. ஏன்னா பெரியகாண்டியம்மன் வரலாறு யூடியூப்ல நெட்ல இருக்கு, போய் படிச்சு பாரு. இன்னைக்கு சிவனோட வரத்துல பிறந்தவோ, ஒரு பாம்பு வயிற்றுல பிள்ளையா பிறந்து அக்காண்டின்னு பேர் வாங்கினவோ அந்த தாய் தான் அருக்காணி தங்கத்துடைய கண்ணீர் பட்டதுனால சாவம் தெளிஞ்சவ பெரியகாண்டி அம்மாவா மாறு. அப்படி அந்த பெரியகாண்டி அம்மா மேலே அருக்காணி தங்கத்திலே அழுத கண்ணீர் சோர விட்டாளா. அக முத்துப்போல் கண்ணீர் முகத்தின் மேல் தான் வடா. இன்னைக்கு வெள்ளி போல் கண்ணீர் விரல் மேல் தான் வடா. இன்னைக்கு தங்கம் போல் கண்ணீர் அவ தடத்தின் மேல் தான் வடா. ஆத்தாளுக்கு சாவம் தெளிச்சதப்பா, அவளுக்கு சாவம் தெளிச்சதப்பா. இன்னைக்கு ஆண் போல் உடலும் பெண் போல் காலம் கொண்டவோ என்ன விதம் என்ன தெரியுமா? அம்மா தகதகதகதவென்று குதிக்கிறாளா தாயி, குதிக்கிறாளா குட்டி ரத்தம் வேணுமென்று குதிக்கிறாளா. ஆடுறாளா தாயி, ஆடுறாளா ஆட்டு ரத்தம் வேணுமென்று ஆடுறாளா. அப்படி அண்ணம்மாருக்கு படுகளத்துக்கு போற அருக்காணி தங்கத்துக்கு வேகா தொடர்ந்து சாகாவார் இன்னைக்கு பொன்னாரில் பொருளை பூக்கு வர வாங்கி ஆத்தா என்ன பண்ணா, ஈசனிடம் போராடி எழுப்ப வர வாங்கி தந்தா. பரமனிடம் போராடி பார்க்க வர வாங்கி தந்தா. பொன்னூசி கொஞ்சாரோட பொண்ணருக்கும் சங்கூசி சங்கரோட தங்கருக்கும் வாங்கி கொடுத்தா. தங்கத்துல ஊசி தங்கத்துல சரடு, பொண்ணுல ஊசி பொண்ணுல சரடு வாங்கி கொடுத்து, தாயே மாண்டவங்க மீண்டு வந்தா பூமி தாங்காது, ஒரு 3 நாளிகை அண்ணன் கொடுத்த உங்களை பேச வைக்கிறதுக்கு நான் ஈசகட்ட வரவாங்கி தரம்னு சொல்லி வரவாங்கி கொண்டாந்து கொடுத்தா. இப்ப வாங்கி மடியில் கட்டி அருக்காணி தங்கமவோ என்ன விதம் அழுது போறாய் நேர வேளையிலே. அன்னைக்கெல்லாம் இளவூட்டுக்கு போனா பொம்பளைங்க மார்லையும் தலையிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க. இப்ப எல்லாம் கொண்டு போய் முந்தானைக்கு முந்தான முட்டை வைக்கிறாங்க. அல்ல இந்தாயம் முந்தானி கூடி அந்தாயம் முந்தானி முடிய பாட்டு தெரிஞ்சாத்தானோ. தலைமையால அடிச்சுட்டு அழுதா தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நம்மளுக்கு புத்தி சொன்னவன். நெஞ்சு மேல அடிச்சுட்டு அழுதா தஞ்சோட்டாள் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அடிபவத்தில் அடிச்சுட்டு அழுதா தன்னை விட வயசுல கம்மியா இருக்கிறாள் அடிச்சுட்டு செத்து போனான்னு அர்த்தம். இப்ப எல்லாம் ஆறு அழுகுறாங்க. எல்லாம் இளவூட்டுல பாட்டு வைக்கிறாங்க. பாட்டு ஆரோவான்னு ஒப்பாரி பாட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. சயின்ஸ் என்ன சொல்லு தெரியுமா? எந்த பெண்ணானவள் தன் மனதில் உள்ள குறைகளை எல்லாம் அந்த மனபாரங்களை எல்லாம் பாட்டாக வடித்து வெளியே சொல்லிடுறாளோ அவளுக்கு இதய நோய் வாரது இல்லையா. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம பாட்டிமாரெல்லாம் அப்படி அடிச்சுட்டு அழுதாங்க. பல்ல வரிசையா போவாங்க, குதிமாறு அடிப்பாங்க, கும்மி அடிப்பாங்க. இளவூட்டுல 90 வருஷம் 100 வருஷம் போல செத்தல்களை கல்யாண சாவுன்னு பேரு. இன்னைக்கு எல்லாம் ஆறு அழுகுறாங்க. எல்லாம் டச்சிங் தான். ஆம்பளை போனாலும் கையெடுத்து கும்பிட்றேன், பொம்பளை போனாலும் கையெடுத்து கும்பிட்றான். அட செத்து போன படுத்து பார்த்து கப்புறம் பார்த்து வைக்கிறாங்க. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அவன் என்ன விதம் அழுதுட்டு போனா தெரியுமா? இப்போ பச்சாய் பவளாயும் கொண்டு மடியில் கட்டியாச்சு. பெரிகாண்டி அம்மன் கிட்ட பொன்னூசி கொஞ்சம் வாங்கியாச்சு. நீங்க அடுத்து எங்க போகணும்? நேரா படுகளை காடு போகும்.
அண்ணா இன்னைக்கு மாமரங்க பூஞ்சோலை மக்க வந்தா கொடுந்தோரே மக்கா மனம் தெளிச்சு மாமரத்தில் விட்டுருது. அந்த மாமரத்துக்கு கீழாலே மனுச்சல தண்ணி வருக பிறந்தெடுத்த தண்ணி இன்னும் மோது குடிச்சிருந்தா புழுவா முதக்குதண்ணா. அண்ணா எனக்கு புழுவா முதக்குதண்ணா புது பாசம் பிண்டுதண்ணா எம்பரப்பும் சந்தனமே எம்பரப்பும் குங்குமமே. அட எம்பரப்பு நீ இருந்தா புழுவ ஒதுக்கும்பே புது பாசம் தள்ளம்பே. இன்னைக்கு நான் புழுவா ஒதுக்காம புது பாசம் தள்ளாம புதுச்சாளி தண்ணிய மோது குடிக்கிறேனே. அட சண்டாளா அட காராளா அட நானுடைய எப்ப பாப்பன்னு சொல்லி அழுது விளம்பி இருக்காணி போகையிலே அவளுக்கு தொண்டை வறண்டு போச்சு. ஆறா இருந்தாலும் வரல தொண்டை வறண்டாச்சு. இப்ப கொத்தையத்துக்குள்ள மாம இப்படின்னு உளுத்தா 5-6 பேர் கொண்டாந்து தண்ணி ஒரு சொம்ப ஆளு கொடுப்பீங்க. அக்கா கூட வீட்டுக்குள்ள ஓடி 8 பேர் 10 வான காட்டுக்குள்ள யாரு கொடுப்பா? அப்போ இவ பாடி பாடி செத்து போயிரு விளாட்டு. இவ ஓய் அன்னமார எழுப்புனாத்த மாயம்பெருமாளுக்கு சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி அடமான ஈஸ்வரகிட்ட இருக்குது. அப்ப அடமான திருப்பி வட்டிக்கடை கொடுக்குறீங்க, ஒரு ஆள் சாமீன் போடுற வாகனம் சேர்த்து போயிட்ட. அப்ப நம்ம யார கேட்போம்? சாமீன்காரன் தானே கேட்போம். அவன் கட்டுல நீ கட்டு. அப்ப இவங்க கொண்டு போய் அடமானத்துல எது வச்சிருக்கிற? சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி தாதோலையில வச்சிருக்கிற. வாயவன் அடமான திருப்போணும்னா இவங்க ஆயுஷ் பூர்த்தி ஆகணும். அந்த 3.5 நாளைக்கு இவங்க ஆயுஷ்ல பூர்த்தி இல்லாத இருக்குது. யாரு பிறந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா அன்னமார் கதை பொறுத்த வரை கண்ணு யாருமே கண்ணுல பார்த்தவங்க இல்லை. எங்களுக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அவங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க. வழி வழியா காதல் கேட்டத்தை சொல்றோம். இதுல நீ ப்ரூஃப் வச்சிருக்கிறியா? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதான்னா ஆதாரம் இல்லை. பெர்னி குயிக்குன்னு ஒரு அம்மா நெதர்லாந்துல இருந்து இங்க வந்து வெள்ளகோயில்ல 3 மாச காலம் தங்கி இருந்து மூலனூர் வழியா போய் அந்த பொன்னிவேள நாட்டை பிஹெச்டி பட்டம் அன்னமார் மேல பிஹெச்டி பட்டம் முடிச்சு இன்னைக்கு அந்த ஆதாரங்களை காட்டியிருக்கிறாங்க. ஆதாரம் கொடுத்துட்டாங்க. மன்னர்கள் வாழ்ந்ததாகவும் அங்க போனீங்கன்னா கல்லுன்னா கிணமா இருக்கணும் இல்ல, கள்ள தூக்குனாலும் கிடக்கும்ல. நீங்க துண்டிக்கருப்பலாம் கோயில் பார்த்தீங்கன்னா செப்பத்தை சோட்டு கல்லு கிடக்கு, எந்த கல்லு தூக்குனாலும் கிடக்காது. அது ரத்தமுங்கிறாங்க. 6 நாடுகள்ல இருந்து இது வரைக்கும் ஆய்வுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ரத்தம்னு கண்டுபிடிக்க முடியல, கல்லுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி 6 பொன்னிவேள நாடு போனாலே கொண்டு போன சாமான சட்டை கொண்டு வரலாம தவிர அங்கிருந்து ஒரு மர குச்சி கூட எடுத்துட்டு வரக்கூடாது, மண்ணையும் எடுத்து வரக்கூடாது. இந்த கோழிக்கட்டுக்கு போற பசங்கள்லாம் அங்கிருந்து மண்ணை கொண்டாந்து வச்சா குஞ்சு வீரியமா பொறுக்கி 7 அடி பறந்து அடிக்கும்னு எடுத்து வராங்க. அதெல்லாம் ஆகாது, தப்பு. அங்கிருந்து வரையிலே பொச்சு மண்ணை கூட இப்படி தட்டி விட்டு வந்துடும். அதுதான் நல்லது நம்ம குடும்பத்துக்கு. ஒரு திண்ணீரோ ஒரு எலுமிச்சங்கனியோ அங்க போனா அந்த அங்க இருக்கக்கூடிய பூசாரி மாதிரில பிராடு பித்தலான காரணம் பூரா அதை கொடுக்குற இதை கொடுக்குற தலைமையில அறுவாளை வச்சு 1000 ரூபாய் குடும்ப உஷாரா இருக்கும். அங்க போனா 6 என்ன வாழ்த்துறோம்னு சொன்னாலும் வாழ்த்து வேண்டாம். நம்மளுக்கு நம்ம தாய் தாப்பு வாழ்த்துனா பத்தாதா, அந்த ஆண்டம் வாழ்த்துனா பத்தாதா, இன்னொருத்த வாழ்த்து என்ன பண்ண போறேன்? அங்க போனா கருப்பரங்கோயிலுக்கு போனாலும் தலையில கத்தி வைப்பேன். இங்க படுகலை காட்டுக்கு போனா எலுமிச்சங்கனி கொடுப்பாங்க. எல்லாம் வாழ்த்து சொல்றேன் சரி போட்டு. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஜீவாதாரண்யம், அதை வச்சுதான் இவங்க உழைக்கிறாங்க. நாமளா போடுறது வேற, புடுங்கிறது வேற. அங்கெல்லாம் புடுங்குவாங்க, எத்தனையோ பேர் நான் சொல்லிட்டேன். அப்படி அவளுக்கு தொண்டை வச்சு போச்சு. அப்ப இவங்க அங்க போய் எழுப்பணும் என்ன வேணும்? இவளுக்கு தண்ணி வேணும். அத்துவான காட்டுல யாரு கொடுப்பா? மாயம்பெருமாள் பார்த்தா தேக்கில மேல் பள்ளி கொண்டதே இலை மாயவன் நாக்களை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் பார்க்கடல் பள்ளி கொண்ட சிவா என்று சொல்லி அந்த பாம்பு சடையளவே பகுத்தான பேரளவே அள்ளி சடையளவே ஆனந்த பேரளவே அவன் தொப்புளில குடி இருக்கு மகாலட்சுமி தாயார் மனசில் நினைச்சு எடுத்தான் உரம்பே தொடுத்தான் வில்லே அங்க வன்னி மரம் பொழக்கோ, அங்கே வன்னி மரம் பொழக்கோ, வாக மரம் தான் பொழக்கோ, நல்ல நக மரமோ நட்டுன்னு தான் பொழக்கோ, அங்கே உக்குண்டாம்பழத்து தண்ணி கொப்புளிச்சு வருதப்பா. இது வரைக்கும் வந்த பஞ்சத்துல எத்தனையோ காவேரி வெத்தி போச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த உக்குண்டாம்பழத்து தண்ணி இன்னைக்கு சுரந்துட்டே இருக்கு. அதான் சத்தி வாக்கு. நீங்க 48 நாள் படிப்பு கதை படிச்சா அங்க போய் தான் தீர்த்தம் மறுப்பிட்டு வரணும். இப்போ ஆத்தாள பருவதாபத்திரி நினைச்சு நான் உக்குண்டாம்பழத்து தண்ணியா உங்க கங்கை தண்ணியை மந்திரிச்சு வச்சிருக்கிறேன். இது எதுக்கு மந்திரிக்கிறது அப்படின்னா, படுகளத்திலேயே 2 வகை உண்டு. கட்டுப்படகளம் உண்டு, போட்ட படுகளம் உண்டு. கட்டுப்படகளம் அப்படின்னா ஒரு சில ஊர்களுக்கு அன்னமார் கதைனாவே என்னன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, படுகளம் படிக்கணும். அப்படி அந்த கதையை பத்தி அன்னமாரை பத்தி தெரியாதவங்களுக்கு அருள் வராது. அருள் வரலைன்னா மந்திரிச்சு தண்ணி என்ன பண்றது? அது கட்டுப்படுகளம்னு பேரு. 4 பக்கம் கனி வச்சு கலச கமத்தி எடுக்கிறது. போட்டு படுகளம் அப்படின்னா
சாமி வந்து அருள் வந்து உளுந்தவங்க செத்த போன மாதிரியே படுத்திருப்பாங்க. அமரகுந்தியில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், சலசலன்னு மழை பெய்யுது. ஆனா 267 படுகளும் படுத்திருக்குது. எனக்கா ஆச்சரியம், கை மசுரெல்லாம் தூக்கிட்டுது. அட ஒரு துளி தண்ணி மேல விட்டாலே துள்ளி எந்திரிச்சுக்குவாங்க. மழை நல்லா பெய்யுது, 267 படுகலாம். ஆனா அவங்க குண்டாம்பாளத்திலே போய் தண்ணி கொண்டாந்து இருந்தாங்க. முறைப்படி 7 கன்னிகளை அழைச்சு 7 கன்னி மேல வச்சுதான் அந்த படுகலம் போட்டு எழுப்பிருந்தாங்க. அப்படி இப்போ தொண்டை வறண்டு போச்சு. மாயவன் தண்ணி அம்புட்ட பள்ளத்துல தண்ணி கொப்பளிக்குது. அம்மா அள்ளி அள்ளி குடிக்கிறா. தாகம் தணிஞ்சு போச்சு. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா, நாம தாகம் தெளிஞ்சு போறோம். அண்ணமாரி எழுப்புனதுக்கு அப்புறம் அவி செத்து 3 நாள் 6 பொழுது ஆயிப்போச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடி அருக்காடி தங்கம். நம்ம அப்பம் பூமி மொத்த பொன்னிவள நாடு 64,000 ஏக்கர், 16,000 வல்ல காடு. 64,000 ஏக்கர் பூமி பத்திரத்தை கொண்டு வந்தியா? தாமரையாலும் தாப்பன் 2 பேரும் முத்தா விளைஞ்சதா? வீலுக்கு சொர்ண முத்தா ஒரே புள்ள 5000 பவுண்டாக வச்சிருந்தாங்க. அந்த 5000 பவுண்டு கொண்டாந்தியா? எதை கேப்பா? உசுறு போராடி செத்து பொழைச்சவே, ஏன் தங்க ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தியான்னு கேட்டா நம்ம இனத்தை கொடுக்கறது ஆயான்னு சொல்லி, மண்ணை பிடஞ்சா மண்பானை செஞ்சா தண்ணி எடுத்தா தலைமையில் வச்சா விளகாசடி இருக்கு வேப்பந்தலை தலையிலிட்டு அங்க பொன்னாலே காளையன் செஞ்சா காளையன் செஞ்சா பொன்னழைஞ்சு போகும் வெள்ளிக்காளையான் செஞ்சா காளையன் செஞ்சா வேலை அழைஞ்சு போகும் தங்கத்தில் காளையன் செஞ்சு தாளால போகும் மண்ணாலே காளையன் செஞ்சு வராள பவராசி இவத்தம்மாவா. அப்படி பொண்ணுல கலையும் செஞ்சா பூவழிஞ்சு போகும்னு, மண்ணுல கலையும் செஞ்சா மானழிஞ்சு போகும்னு, வெள்ளிக்கலையும் செஞ்சு எடுத்து தலை மேல இட்டு வேப்பங்கொலையை தலையிலிட்டு 7 கண்ணி திட்டுச்சு. என்ன விதம் அழுது போறா இந்நேரோ வேளையிலே? அண்ணா அண்ணா நீங்க சாத்து திருநீரு, அண்ணா நீங்க தாளம் ஒழுகும் பண்ணீரு, அண்ணா நீங்க சாத்தி வெளியே வந்தா அண்ணா அங்க தங்கோ மணக்கும்னா, அண்ணா அங்க தங்கோ மணக்கும்னா, தலைமையால பூச்சோடி தாளம் பூ வாசம்னா, அண்ணா நீங்க சாத்து திருநீரே, நீங்க தாளம் ஒழுகும் பண்ணீரே, இன்னைக்கு ஜன்னல் மேல் கண்ணாடி தட்டி பறிச்சதுன்னோ, இன்னைக்கு எங்க தாயாரு கோட்டையிலே அளவு வந்து சேர்ந்ததுன்னோ. ஐயோ அண்ணா அண்ணா நீங்க பூசும் திருநீரு, அண்ணா பொட்டி மேல் கண்ணாடி, இன்னைக்கு பூசும் திருநீரு, இன்னைக்கு பொட்டி மேல் கண்ணாடி, நீ பூசி வெளியே வந்தா அங்க பூசே மணக்குமப்பா, அங்க பூமணிய வாசமப்பா. அண்ணா அட சண்டாளா அட காராளா, நீ பூசும் திருநீரு, அட பொட்டி மேல் கண்ணாடி, அட பொத்து நுழுந்ததன்னோ. அண்ணா இன்னைக்கு ஒரு உணவாட வேசம் வேண்டா. அண்ணனங்காலிலே அப்ப செஞ்சு இன்னைக்கு கடலிலே விட்டா, இன்னைக்கு கடலிலே விட்டகப்போ இன்னைக்கு கரை வந்து சேருமுங்க. நாங்க அரைக்கி மோளந்த கடை அடக்காலே வெட்டி வச்சு இன்னைக்கு கப்பல் வரும் வேலைன்னு நாங்க அணவோட காத்திருந்து. அண்ணா இன்னைக்கு கல்லிலே செஞ்சகப்போ இன்னைக்கு கரை வந்து சேர்வதப்போ இந்த கண்ணிதுக்கோ மாறுவதப்போ. நான் மரத்திலே கப்ப செஞ்சு அந்த மடுவிலே விட்டனா, இன்னைக்கு மரத்திலே செஞ்சுக்கப்போ இந்த மடுவே திரிச்சு வச்சு இந்த மடு விட்டு மேலேறோம் நம்ம மண்ணே குழைச்சு வச்சு இன்னைக்கு மவராசி மங்கையவோ நம்ம மாற பார்த்திருந்தே. இன்னைக்கு மரத்திலே விட்டகப்போ இன்னைக்கு மடுவிலே வந்தகப்போ இன்னைக்கு மாளி வந்து சேர்வதப்போ இந்த மங்கதுக்கு மாறுவதப்போ. அண்ணா அண்ணா அழுதுட்டு போவையில படுகளை காடு வந்தாச்சு. அங்க போய் பார்த்தா ஒரு 50,000 பேர் செத்து கிடக்குறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறது? நாளைக்கு பாஷத்துக்கு ஒரு 5,000 பேர் வருவாங்க. ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு, விழா கமிட்டிட்டு வந்து சொல்லி இப்படி புளியம்பட்டியை சேர்ந்த சுரேஷை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா, அன்பார்ந்தே பத்தவாடி பெருமக்களே, சுரேஷ் என்பவர் புளியம்பட்டியிலிருந்து வந்தார், காணவில்லை. எங்கிருந்தாலும் மைக் செட் இருக்க இடத்துக்கு கூப்பிடலாம். செத்த போனத்தை எப்படி கூப்பிடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தெய்வம் துணை இல்லை. காளியாத்தா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றீங்க,
பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அச்சாரம் போட்டதையுமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவி குலதெய்வத்திட்டு போய் முதல்ல அனுமதி கேட்கணும். கேட்டிருக்க மாட்டேங்க, போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் உங்க வீட்டுல பண்ணோம்னாலே போய் பர்மிஷன் யார்கிட்ட கேட்கணும்? குலதெய்வத்தை கேட்கணும். துக்ககாரியம் ஆயிட்டா, அம்மா செத்துட்டா 1 வருஷம், அப்பன் செத்துட்டா 1 வருஷம், பொண்டாட்டி செத்துட்டா 6 மாசம், அண்ணன் தம்பி செத்துட்டா 3 மாசம் கோயிலுக்கு போகக்கூடாது. 19 வேலை 1 வருஷம்ன்றாங்க. எப்படி ஒன்று. நாளைக்கு இது முடிச்சுட்டா எல்லாம் ராமேஸ்வரம் போவீங்க. இப்போ அது ஒரு புது ட்ரெண்டிங் வந்துருக்குது. உபாசம் முடிச்சோன்னா ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டு எல்லாம் வர்றது. உத்தரமங்க கோசைக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது. இப்போ எல்லா ஊர்களையும் இது நடக்குது. ராமேஸ்வரம் போறது அது அவங்க விருப்பம். ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு கம்பல்சரி நீங்க போய் ஒரு தீபம் போட்டு வரணும். எப்படி எங்க ஊர்ல எங்க காளியம்மனை கொண்டாந்து வச்சிருக்கிறோம். எங்க பாட்டை முப்பாட்டம் கும்பிட்ட சாமி நாங்க இன்னைக்கு எடுத்து நடத்துறோம். அங்க குபாசயம் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு பக்கத்துணை இருந்து அந்த அம்மன் அருளை கூட்டி கொடுன்னு அந்த ஆயகட்ட போய் முதல்ல பர்மிஷன் வாங்கணும். இவங்களுக்கு குலதெய்வம் மாறு மண்ணப்பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி இந்த ஒதுக்கல்ல போட்டு நாடு வந்து நடத்த பூசங்களும் எங்க பெரிய காண்டி அம்மா ஈராத்து நடுவில் வாழாத்துக்காரி அந்த மாயனூருக்காரி மதுக்கரை செல்லாண்டி அவதவி குலதெய்வம். இப்ப மனசில் நினைக்கிறா இத்தனை பேர் கிடக்குறாங்களே, நான் எப்படி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணு தாயேன்னு நினைக்கும் போது அங்கே பொன்னரு செத்தவக்கா பச்சாயி பொன்னரளியா பூத்துருண்டா, தங்கரு செத்தவக்கா பவலாயி தங்கரளி பூத்துருண்டா, அத்தமுள்ள செத்தவக்கா ஐவரளி பூத்து நிக்கோ, சாதி முல்ல சாம்பகம் செத்தவக்கா சாதி மல்லி பூத்து நிக்கோ. இப்ப அண்ணமார அழைக்கிறேன். கட்டான கட்டு கட்டி கருமலையும் மேல் வாங்கி மீச துடிச்சவனாம் இங்கோவம் கொண்டவனா அன்னரும் பொன்னருமானாங் கூப்பிட்டு அழைக்கையிலே பொன்னான வெயில் எடுத்து பொங்குதிரதாம் பூட்டி பெரியண்ணங்குதறியது விண்மேகம் தானேறி சின்னண்ணங்குதறியது கார்மேகம் தானேறி சாம்பகம் குதறியது சடமேகம் தானேறி அத்தமுள்ள குதிரையது ஐவரதம் தானேறி இன்னைக்கு பொன்னி வளநாடு வீரமலக்காடு பாலமரம் வட்டமரம் ஆலமரம் அரச மரம் ஒத்தப்பன மரமா ஓங்கி சுந்தமே வரத்து கட்டிப்பன மரமா தூண்டி கருப்பினவே அந்த தூண்டி கருப்பினவை 18ஆம் படி கருப்பும் பை கருப்பு ஆய்கருப்பு ஏப்பருப்பும் ஆயம்பெருமாளு மொத்தத்தோர் 11 சாமிகளை பொன்னி வளநாடு எல்லாம் விட்டு கொத்தையித்து வீதியிலே கட்டொடைச்சு காளி தாய் வாசலுக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. ரோசம் பிறந்த புகா உத்தமாபத்தனி சாபம் கெடுத்த புகா ஆத்தா தெய்வமே கண்ணி தாயே எனக்கு அன்னம் படுகளத்தை இருக்காணி பொருட்களத்தை துள்ளுக்கடா போல துள்ளி உழுக செஞ்சு என்ன போட்டெழுப்போ வாத்தி வரம் கொடப்பா. அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே நானா பொன்னாரே. அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே மீசா துடிக்கிளையோ மிங்கோவம் மகளையோ அள்ளி அடுக்களையோ கனகோவம் மாமலையோ கொத்தாய வீதியிலே ஒன்றாவது ஓட்டையிலே பத்தாட பொன்னாடியோ மழவேற தானாளைக்க அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே அண்ணன்னா பொன்னாரே என்னோட பொன்னாரே. வேடி போலகால் போட்டு கட்டி பெறம் எடுத்து விளையாடி வரானா கட்டுக்காரம் போல காணாத மேற் போல ஒட்டுப்பாரம் போல பொன்னாடும் மேற் போல அண்ணாடும் மாடி வாரா பொன்னோரும் தேடி வாரா சங்காரும் மங்கைன்னு சலபாத்தாடி வாரா பொன்னார கூப்பிடுங்க கூப்பால தானாளைங்க சங்கார கூப்பிடுங்க தன போல தானாளைங்கோ.
பொன்னருக வந்தாரா பூவான கையானே எங்க சங்கரை கூப்பிடு அண்ணா அடி சங்கரே அட எட்டான பழக்காராய் எதிர்த்து வந்த ரோசத்திலே உனக்கு மாறு துடிக்கலையோ அட சங்கரன்னா எங்க சங்கர உடுங்க படுகளை முழுகிட்டு நீங்க இழுத்து பிடிச்சுக்கிட்ட படுகளை முழுகாது விட்டாத்தான் படுகளை முழுகு கண்ணு நீங்க விட்டுருங்க அவங்க பாட்டு ஆடுட்டு படுகளை முழுந்தாத்தா போட்டு எழுப்பிடி நீங்க குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி உழுவாங்க படுகளை முழுகிட்டு கண்ணே விட்டுருங்க அவங்க ஆடி அவங்களே உளுந்துருவாங்க எந்திரிக்க மாதிரி தான் எந்திரிச்சுக்குவாங்க உழுகுற மாதிரி இருந்து உளுந்துருவாங்க இப்ப சங்கர் அழைக்கிற பொன்னர் அழைச்சாச்சு அட எட்டாட பழக்கார அட கார் மேகம் குதிரை கட்டி கனத்ததல்ல மேல் போட்டு வெண்மேகம் குதிரையிலே மண்ண பறிக்கிறியா மடு வந்தா ஏறியா நீ கல்ல பறிக்கிறியா கணக்கோட்டை ஏறியா அப்பா சங்கரே அட உனக்கு அம்மையே சதுடிக்குதப்பா அட சங்கரே உனக்கு மிங்கோபமாகுதப்பா அண்ணண்ணா சங்கரே அண்ணண்ணா சங்கரே அண்ணண்ணா சங்கரே என்னோட சங்கரே ஆடி வரான் சங்கரு அவன் அடி வரான் சங்கரு தேடி வரான் சங்கரு அவன் ஓடி வரான் சங்கரு பொன்னாருன்னு பேரு சொன்னா பெத்த புள்ள வாய்மோடு சங்கருன்னு பேரு சொன்னா அழுத புள்ள வாய்மோடு ரெண்டு வங்க சீமையில வேற இருந்த அண்ணனா ஆட்டி வந்த சீமையில ஆடி வந்த அண்ணனா அப்பப்பா சங்கரே அப்பப்பா சங்கரே அப்பப்பா சங்கரே சின்னண்ணா பெரியண்ணா அண்ணா சின்னண்ணா பெரியண்ணா ஓடி வர வேணுமண்ணா ஆடி வர வேணுமண்ணா தேடி வர வேணுமண்ணா கொண்டாருங்க பாருங்க அப்பப்பா மயவா ஆனந்த கசவா அப்பப்பா ஓடிவா தர்மமுள்ள சங்கரே பெருமையுள்ள சங்கரே தேடி வர சங்கரே ஆடி வர சங்கரே எட்டு மேல எட்டு வச்சு 88 கால்வான் 10 மேல 10 வச்சு 18 கால்வான் ஓடி வரானா சங்கரு தேடி வரானா அடி வரானா சங்கரு ஓடி வரானா ஓடி வரானா சங்கரு தேடி வரானா அடி வரானா சங்கரு ஆடி வரானா வரான் சங்கரு அதோ வரான் சங்கரு அடி வரான் சங்கரு அவ பேரு வைக்க சங்கரு அட சின்னண்ணா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே காதுக்கு கேட்கலையோ நான் பாடி அழைக்கிறேனே உனக்கு பறவுக்கு கேட்கலையோ அண்ணா சங்கரே அடே சின்னண்ணா எனக்கு மாறு துடிச்ச ராமரையா நீங்க படுபடுத்த ராமரையா அடி பேர் துடிச்ச சாமரையா எங்க சின்னண்ண எங்க சின்னண்ண கூப்பிடுங்க அடி சின்னண்ணா அட நீ இறங்கி வர இல்லையா கூப்பிட்டா ஓடி வருவாரா சின்ன அண்ணன் சீரிக்கிட்டு அடி வருவானா கூப்பிட்டா ஓடி வருவானா அடி பொன்னாரன சீரிய அடி வருவானா கூப்பிட்டா ஓடி வருவானா சின்ன அண்ணன் சிரிச்சுக்கிட்டு அடி வருவானா கூப்பிட்டா ஓடி வருவானா சின்ன அண்ணன் சிரிச்சுக்கிட்டு அடி வருவானா பதிய நாடு அழைச்சவன் தன்னை மறந்தவன் தலைய மங்கள தாலி மங்கள சாமியவ கூப்பிட்டா கூட கூப்பிட்டா அஞ்சனை கூப்பிட்டா ஓடி வருவானா அந்த பொண்ணி வேலை நாட்டா விட்டு புறம் போல அடி வருவானா
சொல்லி அண்ணனையும் தம்பியும் அருக்காணி தங்கத்தையும் தமகமைத்தனையும் ஜாம்பகம் ஜாமியும் நாம் அழைச்சு இப்ப கட்டுப்படுகளத்தை கணக்காக போட்டெழுப்பு அண்ணன் படுகளத்தை அருக்காணி தாயுமவோ இன்னைக்கு கட்டி எழுப்புறாளா அருள் வந்த மேலிறக்கி கீழிறக்கி ஆனந்தம் கொண்டவளா. சாமி அருள் வந்த அக்காலை கூட்டிட்டு சாமி தீர்த்தம் எடுத்துட்டு போகணும். கூட்டிட்டு வாங்க. ஒருத்தர் ஒரு துண்டு கொடுத்து சாமி தலையில சும்மாடி வைக்கும். ஹல் ஹல் இப்போ அண்ணமார் படுகளத்தை போட்டு எடுப்போம். பத்தினி செய்வோம். படுகளை முழுந்துட்டா கண்ணீட்டு வச்சு எடுப்பது வளர்ப்போம். படுகளை முழுகலை அப்படின்னாக்கா இப்படி யாரு மேல தங்கம் இறங்கினாலும் அவங்க ஐயால கலசத்தை வந்து கட்டி கவிழ்றது கலப்போம். இப்படி படுகளை உருகாததுனால நம்ம கட்டுப்படுகளை போட்டு எடுத்து போறோம். இப்ப படுகளை காட்டுல அண்ணமார தேடி அருக்காணி தங்க அடுத்து போனாங்க. ஒரு 3 பாட்டில பார்த்து 3 பாட்டில் சொல்லி படுகளை
உனக்கு காதிருப்புகளே காதிருப்புகளே கட்டழிஞ்சு பேரழி கட்டோதிருப்புகளே கட்டோதிருப்புகளே பட்டமுகம் பத்திரியதனோட தடத்து தடத்து பேரழத்து கட்டாடத்து கட்டி கர்மலையும் பாடி கர்மலையும் பாடி கண்ணனும் பாடி கடந்த மகோதர பாட்ட மகோதர பாட்ட பேருக்கு பேரோதிருமுகா பேரோதிருமுகளா கட்டு படு காலத்தை காணான ஒரு காலத்தை போட்டாளு பொங்காலையிலே போட்டாளு பொங்காலையிலே தேசத்திலே உனக்கு சாமி தழுவு வரு அட அண்ணா அண்ணா உனக்கு சாமி தழுவு வரு அண்ணா உனக்கு சந்தன பூத்தியத்த மாதிரி ஐயோ அண்ணா இந்த சாமி தழுவுகளே இன்னைக்கு சந்தன புத்தித்தங்களே இன்னைக்கு வாண்டானன்னு சொல்லியே ஐயோ அண்ணா இந்த சாமி தழுவுகளே இன்னைக்கு சந்தன புத்தித்தங்களே வேண்டான்னு சொல்லி என பெத்த தாயார வேஷம் விட்டு நீங்க சாமி நதி போனீங்க அண்ணா உனக்கு கோளுக்கோளன்னு காத்தடிக்க உனக்கு ஒரு குங்குமத்தோப்பு பசிய அந்த குங்குமத்தோப்புக்குள்ளே உனக்கு குக்க குறிஞ்சி உண்டு நீ உச்சருக்கு மேசை உண்டு அந்த குக்கு குறிஞ்சியிலே நீ உச்சருக்கு மேசையிலே அண்ணா உனக்கு கோய தழுவு வரு ஒரு கும்பாங்கி தீர்த்த மாதிரி அண்ணா அந்த கோய தழுவுகளே அந்த கும்பாங்கி தீர்த்தங்களே அட அண்ணா எடக்கையால் தட்டியலோ அண்ணா எடக்கையால் தட்டியல்லோ நீங்க கோயட தீவானீங்க அட சண்டாளா இன்னைக்கு கோய பசுமாடு ஒரு குங்கும பிள்ளை நேரம் அது கோய சுத்தி வந்து சொல்லு இன்னைக்கு குதிரை மண்டி வாங்கி அங்க கோயலுக்கும் பின்னாலே இன்னைக்கு குறுக்க மடுத்திருக்கு அண்ணா அது குறுக்க மடுத்திருக்கு குதிரை மண்டி வாங்கி இருக்கு ஐயோ இந்த கோய சுத்தம் ஜனங்கள் எல்லாம் அந்த கோய பசு மாட்டு அந்த குதிரை மண்டி வாங்கினது ஒரு குடம் சொல்லி எழுப்பாமே ஒரு கோழு கொண்டி கொட்டுனது அந்த மாடு முட்டை சாமப்போ அந்த கோய பசு மாடு முட்டை சாமப்போ இன்னைக்கு குளுந்த மரம் சுத்தாதே அட சண்டாளா நம்ம குளத்தைய சுத்துதடா இன்னைக்கு சாமி பசுமாடு அடி சந்தான பிள்ளை நேரம் அடி சண்டாளா இன்னைக்கு சாமி பசுமாடு சந்தான பிள்ளை நேரம் அந்த சாமி பசுமாட்டை அந்த சந்தானத்து பிள்ளை நேரம் இன்னைக்கு சதுர மண்டி வாங்கியல்லோ இன்னைக்கு சாமி பசுமாடு சாஞ்சு படுத்திருக்கு இன்னைக்கு சாஞ்ச படுத்தது தாயே அம்மா விடம்மா கட்டெடுப்பா
சாஞ்சு படுத்ததுக்கோ தாயே கட்டளை கொண்டு சாமி சாமி பத்தினி தெய்வமே சாஞ்சு படுத்ததுக்கோ சதர மண்டி வாங்கினது இன்னைக்கு அது சாஞ்சு படுத்துறது இன்னைக்கு சதர மண்டி வாங்கினது சாமி போ சாமி எந்த சார் சாஞ்சி படுத்ததுங்க சதர மண்டி வாங்கினது சப்பறது தானே சாஞ்சு படுத்த மாட்டேன் சாஞ்சு சொல்லி எழுப்பாதே அட அண்ணா இன்னைக்கு சாஞ்சு படுத்த மாட்டேன் சனம் சொல்லி எழுப்பாதே இன்னைக்கு மாடு முட்டை சாமு போ இன்னைக்கு காஞ்ச மரம் சுத்தாதே காஞ்ச மரம் சுத்தாதே இன்னும் சமுதாயம் மக்களோட சரித்திரத்தில் சுத்துதுன்னா என்று சொல்லி அருக்காணி தங்கோ இன்னைக்கு பொன்னான கையாளைய பூவான காலாளைய அள்ளி இறைச்சாளா வாக்கு வரம் கொடுக்க வாக்கணத்தில் நெய் எடுக்க அள்ளி வரம் கொடுக்க ஆசார நெய் எடுக்க தேவி தமிழ தாயார் வெத்தவளே
இல்ல கையில வச்சு பத்தி வச்சிடலாம். தீப்டியில் பத்த வைங்க. மதன சோடத்தை வைடா, சோடத்தை மட்டும் ஒண்ணு வை. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாட காரியம்மா எங்க கொத்தையத்து காளியம்மா உடுக்க பொம்பே முரசொலிக்க உரிமை மேலும் தாங்கொலங்க சித்தாங்கு ஆடகட்டி நீ சீரி எழுந்திடம்மா கொத்தையத்து காளியம்மனே எங்க ஆயிரங்கண்ணுடையாளே கொத்தையத்து காளியம்மனே எங்க ஆயிரங்கண்ணுடையாளே குறி சொல்ல வாடியம்மா எங்க குளங்காக்கு காளியம்மா அம்மம்மா கொத்தையத்து காளியம்மனே எங்க குளங்காக்கு தேவதையே மங்களம் மங்களம் சுப மங்களம் அங்க மாலாதடுத்தவர்க்கு ஒரு மங்களம் 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 ஜெய மங்களம் இங்க பாட்டெடுத்து கேட்டருக்கு ஒரு மங்களம் 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 சிவ மங்களம் இங்க பட்டிமன்றம் பார்த்ததற்கு ஒரு மங்களம் ஓதி வச்ச குரு பாடி வச்ச சனா கையாளை வாத்தியத்தை கையாளை வாசிச்சுங்க எங்கள நாடுவர்க்கு ஒரு மங்களம் இங்க பாராதிருப்போருக்கு ஒரு மங்களம்